வணக்கம் மக்களே, இந்த வீடியோல இன்னைக்கான எபிசோடு எப்படி போயிட்டு இருக்கு, இந்த ஏஞ்சல் அண்ட் டியூன் ஸ்வாப்பிங் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, அண்ட் சாச்சனா அண்ட் மஞ்சரி வந்து செய்ய போறாங்க அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. ஸோ என்ன பிளான் போறாங்க என்ன எதுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு கூட சேனல் புதுசா பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருங்க, சரியா? ஸோ இன்னைக்கான எபிசோட பத்தி கேட்டீங்க அப்படின்னா நேற்று அளவுக்கு இன்னைக்கு இருக்காது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா நேற்று காலையில் எழுந்திரிச்சாங்க, பாட்டை போட்டாங்க, குளிச்சாங்க, கிளம்புனாங்க, ட்ரெஸ்ஸை போட்டாங்க, ரூல்ஸ் வந்துச்சு, போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கூட கேப்லாம அடிச்சாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி 12 போகுது. இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து மேக்கப் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ காலையில லவ் கண்டென்ட் தேவையில்லாத கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கான கண்டென்ட் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவங்களும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம அவங்க அளவுக்கு பண்ண வேணாம், நம்ம யோக்கியரான ஒரு டீமன்ஸா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல தான் இருக்காங்க பாதி பேர். மீதி பேர் என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா, பண்ணதை நான் திருப்பி பண்ணுவேன், நான் ரிவேஞ்ச் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சத்யா, ரஞ்சித், ஜெஃப்ரி, ஆனந்தி இவங்கெல்லாம் கண்டிப்பா ரிவேஞ்ச் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ அது என்ன நடக்குது என்ன ஏதுங்கிறத நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இவங்க மஞ்சேரியும் சாச்சனாவே வந்து பாத்தீங்கன்னா, நீ மொளா திங்க வைக்கிறது, உப்பு திங்க வைக்கிறது, முட்டை உரைச்சி ஊத்துறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செய்ய போறாங்கிறது முடிஞ்சு போச்சு. ஸோ எப்படி இவங்க வந்து மேனேஜ் பண்ண போறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், சரியா? என்ன நடக்கிறதுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்று நடந்த மாதிரி எபிசோடு இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது அஞ்சிதா வேற ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால அவங்க அளவுக்கு எல்லாம் என்னால இறங்கி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, சத்யா நீ பண்ணாதமா, நீ யாருன்னு சொல்லுமா, நான் பண்றேன்னு மச்ச மிளகா திங்க கொடுத்தது யாருன்னு கேட்கிறாரு. பச்சை மிளகா திங்க கொடுத்தது சாச்சனா. ஆனா இவங்க சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரிய. ஏமா வன்மத்துக்கு அளவு கொடுமையே இல்லையாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்ப மஞ்சரி தானே உப்பள்ளி கொட்டினா அப்படின்னு அவரு கேட்டது பச்சை மிளகா, சரிங்களா? மஞ்சரி அடுத்து சொல்லிருக்கலாம், சாச்சனா பச்சை மிளகா கொடுத்தா மஞ்சரி உப்பள்ளி கொட்டினாங்க, அதை நான் வந்து பழி வாங்கிக்கிறேன்னு சத்யா வந்து தங்கைக்காக அண்ணன் முன்வருகிறார். ஸோ அந்த இடத்துல வந்து நல்லவங்க மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு மறுபடியும் கடைசியில சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ இங்க என்ன போட்டி அப்படின்னா, இந்த டீமன்ஸ் ஜெயிப்பாங்களா அந்த டீமன்ஸ் ஜெயிப்பாங்களா அந்த டாஸ்க்ல அப்படிதான் போட்டியா இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்ன பொறுத்தளவுக்கு இந்த எபிசோடு கொஞ்சம் நல்லா தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க. சாச்சனா அண்ட் மஞ்சரி திருப்பி செய்யறது கரெக்டா? என்ன பொறுத்தளவுக்கு கரெக்ட். ஏன்னா அது கேம், திருப்பி செய்யணும். சாச்சனாம நினைத்தவாயா பாவமா இருக்கு, மாட்ட போடுனே முடிச்சு விட்டுருவாங்க. நம்மள கமாண்ட் போட்டு விடுங்க, லைக் போட்டுருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல.